திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரை கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்திருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. உயிரிழந்த நபரை எரியூட்டினால் மட்டுமே குரல் வலை முற்றிலும் எரிந்து போகும் என்ற நிலையில் உடற்கூராய்வில் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொலையாக இருந்தால் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் கொலையாளிகள் போலீசில் சிக்குவார்களா? ஜெயக்குமார் இறப்பதற்கு முன் உயிரோடு இருக்கும் அவரது கடைசி வீடியோ வெளியாகியுள்ளது. காணாமல் போன அவரது செல்போன்கள் தேடப்பட்டு வரும் நிலையில் உடற்கூராய்வில் தெரிய வந்த திடுக்கிடும் தகவல்கள் என்ன? ஜெயக்குமார் இறப்பு தொடர்பாக முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக போலீசார் கூறியுள்ள நிலையில் நெல்லையில் பரவியுள்ள பதற்றம் தணிக்கப்படுமா? நெல்லை மாவட்டம் திசையன்விளை கரைச்சுத்துப்புதூரைச் சேர்ந்தவர் 60 வயதான KPK ஜெயக்குமார் தனசிங். தொழிலதிபரான இவர் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்தார். திடீரென மாயமாகி 2 நாட்கள் தேடப்பட்டு வந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி வீட்டிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்டார். இறப்பதற்கு முன் ஏப்ரல் 30ஆம் தேதி நெல்லை மாவட்ட SPக்கு அவர் எழுதிய கடிதம் ஒன்று சிக்கியது. அதில் தனக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் வந்ததாகவும் பலரால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் கடிதத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் KV தங்கபாலு, சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் உள்ளிட்ட சிலரின் பெயர்களையும் குறிப்பிட்டிருந்தார். பின்னர் மருமகனுக்கும் குடும்பத்தாருக்கும் ஜெயக்குமார் எழுதிய 2வது கடிதம் சிக்கியது. அதில் தனக்கு பணம் தர வேண்டிய முக்கிய நபர்களின் பெயர்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். மொத்தமாக 36 நபர்களின் பெயர்கள் 2 கடிதங்களிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த 2 கடிதங்களும் ஜெயக்குமார் எழுதியது தானா என்ற சந்தேகம் எழும்ப அவரது பழைய கடித எழுத்துக்களை ஒத்து பார்த்து அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்து கடிதங்களை எழுதியது ஜெயக்குமார் தான் என்பதை தடய அறிவியல் அலுவலர்கள் உறுதி செய்துள்ளனர். இந்த நிலையில் ஜெயக்குமாரின் இறப்பு சம்பவம் தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைத்து சந்தேகத்தின் பேரில் அவரது உறவினரும் நாகர்கோவில் அரசு மருத்துவமனை மயக்க மருந்தியல் துறை மருத்துவருமான செல்வகுமாரிடம் விசாரணை நடத்தினர். மேலும் நெல்லை, பாளையங்கோட்டை, ஜோதிபுரத்தில் உள்ள முன்னாள் ஒன்றிய இணையமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் வீட்டிற்கும் சென்று தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக காங்கிரஸ் MLA, காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் உட்பட 30 பேருக்கு சமன் அனுப்பியுள்ள நிலையில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KV தங்கபாலு நெல்லை மாவட்ட காவல்துறையினர் முன்பு விசாரணைக்கு ஆஜராகிறார். தற்போது ஜெயக்குமாரின் உடற்கூராய்வு அறிக்கை வெளியாகி நடுநடுங்க வைத்துள்ளது. ஜெயக்குமார் உடலில் பெரிய அளவிலான காயங்கள் எதுவும் இல்லை எனவும் அவரது கைகள், கால்கள், வயர்கள் அல்லது கயிற்றால் கட்டப்பட்ட தடயங்கள் மிகவும் ஆழமாக உள்ளதாக உடற்கூராய்வில் தெரிய வந்துள்ளது. குரல் வலை முற்றிலும் எரிந்து போயிருக்கிறது. அவரது நுரையீரலில் எவ்வித திரவங்களும் இடம்பெறவில்லை. ஏற்கனவே உயிரிழந்த நபரை எரியூட்டினால் மட்டுமே குரல் வலை முற்றிலும் எரிந்து போகும், நுரையீரலில் திரவங்கள் ஏதும் இருக்காது என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதன் மூலம் ஜெயக்குமார் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்ற முடிவுக்கு போலீசார் வந்திருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருப்பதால் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தி உள்ளனர். ஆனால் மீட்கப்பட்ட உடல் தனது கணவரின் உடல் கிடையாது என ஜெயக்குமாரின் மனைவி தெரிவித்துள்ளார். அதை உறுதி செய்ய ஜெயக்குமாரின் மகனிடம் DNA பரிசோதனை செய்ய குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயக்குமார் கான்ட்ராக்ட் உட்பட பல்வேறு தொழில்களை எடுத்து நடத்தி வந்துள்ளார். இதில் சிலரிடம் பணத்தை ஜெயக்குமாரின் மகன் கருத்தையா வாங்கி விடுவார். ஆனால் அதனை அவரது தந்தையிடம் கூற மறந்து விடுவாராம். இதனால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே வருத்தம் இருந்துள்ளதாகவும் மருமகனை நம்பி செயல்படும் அளவிற்கு அவர் இருந்துள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. ஜெயக்குமாரின் கார் அவரது தோட்டத்தில் மீட்கப்பட்டது. ஆனால் அவரது 2 செல்போன்களை போலீசார் இதுவரை மீட்கவில்லை. அவர் இறந்து கிடந்த இடத்தில் ஆதார், ஓட்டுநர் உரிமம், ATM அட்டை கண்டெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. ஜெயக்குமாரின் செல்போன்கள் மீட்கப்படும் நிலையில் அவரது மரணத்தில் மேலும் பல துப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது.
இந்த நிலையில் ஜெயக்குமார் உடல் கிடந்த இடத்தில் யாரெல்லாம் சென்றார்கள் என்பது குறித்து அறிய அருகே உள்ள சிசிடிவி காட்சிகள், அவரது வாகனம் வந்து சென்ற இடங்கள் என பல்வேறு பகுதி சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இதில் ஜெயக்குமார் வீட்டிலிருந்து மாயமானதாக கூறப்படும் மே 2ஆம் தேதி இரவு திசையன் விலையில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டிற்கு 10 மணியிலிருந்து 10:20 மணிக்குள் அவர் சென்றுள்ளார். அப்போது வழக்கமாக அணியும் காக்கி கலரில் பேண்ட் மற்றும் வெள்ளை நிற ஷர்ட், ஷூ ஆகியவற்றை அவர் அணிந்திருந்தார். வீட்டில் செடிகள் வைக்க பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தொட்டிகளின் விலை விவரம் குறித்து கடையில் கேட்டறிந்துள்ளார். எந்தவித பதற்றமும் இல்லாமல் கடை ஊழியருடன் பேசியவர் சிறிது நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பின்னர் ஜெயக்குமார் எங்கு சென்றார் என்பது குறித்த தகவல்களை விசாரித்து வருகின்றனர். அநேகமாக இதுதான் KPK ஜெயக்குமாரின் கடைசி வீடியோவாக இருக்கும் என்ற நிலையில் முக்கியமான தடயம் ஒன்று சிக்கியுள்ளதாகவும், ஓரிரு நாட்களில் ஜெயக்குமாரின் மரணத்தில் உள்ள சந்தேக முடிச்சுகள் அவிழும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரின் இறப்பு கிட்டத்தட்ட கொலை என்ற முடிவுக்கு வந்துள்ள நிலையில் தற்போது நெல்லையில் பெரும் பதற்றம் பற்றியுள்ளது.